If you are the person who always says that thoughts can change anything and everything and this reel is not for you. தாட்ஸால தான் இருக்கு, தாட்ஸ் தான் நிறைய பேர் பேசுறாங்க. பட் நான் எனக்கு ஒண்ணு புரியல. அப்படி பார்த்தா தாட்ஸா எல்லாமே சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இந்த நேரத்துக்கு எல்லாருமே ஹாப்பியா இருந்திருக்கணுமே. ஏன் ஒரு சில பேர் வந்து எனக்கு பணம் பத்தல, ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப் எனக்கு சரியில்லை, ஒரு சில பேர் என் ஜாப் சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் தே ஆர் நாட் டேக்கிங் ஆக்ஷன். ஆக்ஷனே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு தாட்ஸை மட்டுமே வந்து ஃபீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த பீப்புள்ஸ்க்கு அது புரியவே மாட்டேங்குது. ஆக்ஷன் ரொம்ப 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 குரூஷியலாக ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியோட நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது வந்து சொல்லிட்டாங்கன்னா, வாவ் நான் இங்கே போக போகிறேன், நான் இங்கே வந்து செட்டில் ஆக போகிறேன், இங்கே நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், நம்மளும் உடனே போயிட்டு அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நம்மளோட கோல் என்ன? இங்கே ஒரு ஜாப் வாங்கி இங்கே வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கடைக்கு போவோம். எங்க போவோம்? ஐஸ்கிரீம் கடைக்கு போவோம். ஐஸ்கிரீம் கடைக்கு போறது ஆக்ஷன். ஸோ நீங்க இங்க அங்க போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? நீங்க யோசிச்சது ஸ்ட்ராபெரி. உங்களோட கோல்ல நீங்க தெளிவா இருக்கீங்க, ஸ்ட்ராபெரி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஷாப் கீப்பர் கிட்ட போயிட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. உடனே அவர் சொல்றாரு, மா இன்னைக்கு தான் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மேங்கோ நாங்கள் சேலம்லேருந்து சோர்ஸ் பண்ணி நேச்சுரலாக க்ரஷ் பண்ணி நாங்கள் எடுத்து செஞ்ச ஐஸ்கிரீமு. ஸோ இது சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம மைண்ட் அப்படியே நம்ம நாக்கே நடனமாடும். அப்போதான் வாவ் இது நல்லா இருக்கும், அவர் சொல்கிறாரு நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் போகும். ஆனால் நம்ம அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். கண்ட்ரோல் இல்லை, மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஹைப்பில் போய் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ நான் இது தப்புன்னு சொல்லல. பட் உங்க கோல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டேன்ற பட்சத்துல நீங்க போய் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறமா இவர் சொன்னாரேன்றதுக்காக நம்ம சாப்பிட்டோம் பாரு, நம்மள சொல்லணும், நம்ம தான் இது பண்ணோம் அப்படின்னு உங்களை பனிஷ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அங்க டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை நம்ம பண்ணவே கிடையாது. அதை தாண்டி நம்ம இதுதான் வேணும் நம்மளா போயிட்டு நம்மளே திட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு கோல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கோல் வந்து கிளாரிட்டியோட கிளியரா நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஸோ பிலீவ் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபேண்டசி, பட் பிலீவ் வித் ஆக்ஷன் இஸ் லிவரேஜ்.